நடிகை அனுஷ்கா பிரபல இயக்குநரை திருமணம் செய்ய உள்ளதாக தகவல் பரவி வருகிறது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தெலுங்கு திரையுலகில் ஹிட் நடிகையாக வலம் வந்த அனுஷ்கா ஷெட்டி இயக்குனர் சுந்தர் சியின் 2 திரைப்படம் மூலம் மாதவனுக்கு ஜோடியாக அறிமுகமானார். தொடக்கத்தில் கவர்ச்சியான நடிகையாக பல படங்களில் நடித்திருந்தாலும் அருந்ததி திரைப்படம் மூலம் திரைத்துறையில் அரியணையில் அமர்ந்தார் நடிகை அனுஷ்கா. இதனைத் தொடர்ந்து தமிழில் வேட்டைக்காரன், சிங்கம் உள்ளிட்ட படங்கள் மூலம் தன்னை முன்னணி கதாநாயகியாக செதுக்கிக் கொண்டார் அனுஷ்கா. அதே வேளையில் வானம், தெய்வ திருமகள், 2ஆம் உலகம் போன்ற படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து தான் தலைசிறந்த நடிகை என்றும் நிரூபித்தார். பின்னர் பாகுபலி, ருத்ரமாதேவி, பாகமதி உள்ளிட்ட படங்கள் மூலம் வரலாற்று படங்களின் ராணியாகவும் விளங்கினார். ஆனால் இஞ்சி இடுப்பழகி என்ற படத்திற்காக அவர் உடல் எடையை ஏற்றியது அவரது சினிமா வாழ்க்கைக்கு பாதகமாக கருதப்படுகிறது. படமும் பெரிய ஹிட்டடிக்காத நிலையில் ஏற்றிய உடல் எடையை குறைக்க முடியாமல் திணறினார். இதன் பின்பு பட வாய்ப்புகள் பெரிய அளவில் இல்லாத சூழலில் பாகுபலியில் நடித்த பிரபாஸும் அனுஷ்காவும் காதலிப்பதாக தகவல் பரவியது. பல ஆண்டுகளாக தொடர்ந்த கிசுகிசுக்களை இரு நடிகர்களும் மறுத்த நிலையில் நடிகை அனுஷ்கா பிரபல இயக்குனர் ராகவேந்திரா ராவின் மகன் பிரகாஷ் என்பவரை திருமணம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இவர் 2015 அனுஷ்கா நடித்த இஞ்சி இடுப்பழகி படத்தின் இயக்குனர் என்பது தெரிய வந்தது. பிரகாஷ் ஏற்கனவே திருமணமானவர் என்றும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரது மனைவி 2017 பிரிந்துவிட்டதாக தெரிகிறது. 2020ஆம் ஆண்டின் போது இருவரும் திருமணம் செய்ய உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த ஆண்டிற்குள் இருவருக்கும் திருமணம் நடைபெறும் என திரைத்துறை வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இது தொடர்பாக நடிகை அனுஷ்காவும் இயக்குனர் பிரகாஷும் அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.